அப்ப அந்த அழகிய தீவு இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. உங்களுக்கு அந்த முரண்பாடுகளின் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய மனங்களில் இன்றைக்கு கசப்பான உணர்வுகளை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கசப்பான உணர்வின் காரணமாக இன்றைக்கு தமிழன் என்றும் சிங்களம் என்றும் முஸ்லிம் என்றும் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பிரித்து பார்க்கின்ற நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, நிச்சயமாக கருடன் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முச்சக்கர வண்டியை இன்று உங்களுடைய கைகளால் அதை ஆரம்பித்து வைக்கின்றோம். விசேடமாக கருடன் இப்பொழுது பறக்க ஆரம்பித்து போகின்றது. அதனால் அந்த கருடன் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு பாதுகாப்பாகவும், அதே போன்று இந்த நிறுவனத்துக்கு பாதுகாப்பாகவும், அதே போன்று யாழ்ப்பாணத்துக்கு பாதுகாப்பாகவும், அதே நேரத்தில் இலங்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த கருடன் நிறுவனம் அமையும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். ஓகே, பின்னால புறக்கலாம், பின்னால அப்படி புறக்கலாம். சாமான இதனைத் தொடர்ந்து திருவிழாக்களை ஏனைய இங்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்படியே ரோட்டை கருங்க அங்க அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் சைட் ஆகிவிடு. அவர் பயப்பட்டார். ஒரு ஃபிங்கர் மிஷினை பூட்டி விட்டீங்கன்னா அழகிய தீவு இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1952 ஆண்டு 68% இருந்த காடுகள் இன்றைக்கு
27% குறைந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே எங்களுடைய நாச்சியால் கூடிய அசமந்த போக்கு, எங்களுடைய இயற்கையை பற்றி நேசிக்காதவர்கள், இயற்கை சூழலை பற்றி நேசிக்காதவர்கள், மரம் செடி கொடிகளை நேசிக்காதவர்கள், எங்களை மலைகளை நேசிக்காதவர்கள், அவ்வாறான நபர்களால் ஆளப்பட்ட தேசம் என்பது உண்மையிலேயே இவ்வாறான அனர்த்தத்துக்கு உள்ளாகின்ற தேசமாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறது. இதான் உண்மை. அதனால் இந்த நிலைமைகளில் இருந்து இதை மீட்டெடுத்து நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு தேசத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் நிமித்தமாகவும் விசேடமாக இனி வரும் காலம் என்பது எங்களுடைய கைகளை ஊன்றி கரணம் பாய்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கரணம் பாய்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த கருடன் நிறுவனம் ஆரம்பித்திருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இன்றைக்கு இங்குள்ள மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இனியும் பாராது இந்த நிறுவனத்திற்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை தாருங்கள். இதை முடிக்குமான மட்டும் விளம்பரம் செய்யுங்கள். என்ற இதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தால் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து கொள்வோம். என்ற ஒரு நேரம் வாகனத்தை ஓடிக்கொண்டுகின்ற போது ஏதாவது சிறிய குளறுபடி ஏற்பட்டு வந்தா பாரு, எங்களுடைய இலங்கையில் உற்பத்தினால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற குறைபாடை சொல்லாது. அது எங்களுடைய பிள்ளைகள் செய்தது, எங்களுடைய இளைஞர்கள் செய்தது. அதனால் எந்த குறைபாடாக இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இதை நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கு கொடுங்கள். இதில் 100க்கு அதிகமான இளைஞர்கள் வேலை செய்வதாக கூறினார். அவர்களிடம் பெற்றுக் கொடுங்கள். அதன் மூலமாக நிச்சயமாக நாளைக்கு நல்ல நல்ல உற்பத்திகளை செய்வார்கள், நல்ல ஒரு கண்டுபிடிப்புகளை பிடிப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை இருக்கின்ற அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மக்கள், விசேடமாக நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பல்வேறு சவால்கள் இருக்கின்றது. இந்த இயற்கை பேரணத்தின் காரணமாக இன்றைக்கு நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டை, எங்களுடைய பிரதேசத்தை, யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களில் எமது நாட்டில் மக்கள் மத்தியில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த முரண்பாடுகளின் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய மனங்களில் இன்றைக்கு கசப்பான உணர்வுகளை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கசப்பான உணர்வின் காரணமாக இன்றைக்கு தமிழன் என்றும் சிங்களம் என்றும் முஸ்லிம் என்றும் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக பிரித்து பார்க்கின்ற நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அன்பர்களே, கடந்த ஒரு வருடமாக தேடி பாருங்கள், ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த ஒரு வருடம் மாத்திரமே இந்த நாட்டில் இனவாதம் பேசப்படாத ஒரு ஆட்சி இருக்குமாக இருந்தால் அது வேறு எதுவுமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியாகும். அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இனவாதம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல, இன்றைக்கு எங்களுக்கு காலமாக அது லெனின் தோழ சொல்வார், அதாவது இனவாதம் என்பது, மதவாதம் என்பது மக்களுடைய மண்டையில கரல் பிடிச்சு போன ஒன்று. அப்ப அதனால அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுக்கு ஆயில் போட்டு ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா அல்லது பௌத்தமா, இந்துவா அல்லது கிறிஸ்டியனியா அல்லது இஸ்லாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மத ரீதியாகவும் சரி, இன ரீதியாகவும் சரி, தாங்களுடைய மனங்களை இன்றைக்கு சுத்தப்படுத்துவதற்கு பதிலாக அசுத்தப்படுத்தப்பட்ட நிலைமை இருக்கின்றது. அப்ப அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு மக்களின் மனிதர்களை நேசிக்கின்ற, மதங்களை நேசிக்கின்ற, மற்ற மதங்களுக்கு மதிப்பளிக்கின்ற, எல்லா மதங்களையும் வரவேற்கின்ற ஒரு மனநிலை பக்குவமுடையவர்களாக இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்ப அதன் காரணமாக எங்களுக்கு இருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, இவ்வாறான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வருகின்ற பொழுது அது உலகம் நாங்கள் பார்க்கின்றோம். அவன் யார், எவர், எந்த பிரதேசம், எந்த ஜாதி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு மனநிலையும் கூட இருக்கின்றது. அதையும் உடைத்தெறிய வேண்டும். எல்லா விதத்திலும் உடைத்தெறிந்து நாளைக்கு ஜாதி இல்லாத, மதம் இல்லாத நல்ல பிள்ளைகள் மாத்திரம் இருக்கின்ற, மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற, இயற்கையை நேசிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த கருடன் நிறுவனத்திற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பினை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அதற்காக அந்த கருடன் நிறுவனத்திற்கு, இந்த நெப்டியூன் நிறுவனத்திற்கு எங்களால் இயன்ற
உயர்ந்தபட்ச உதவியினை செய்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன்வரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.